இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். அதாவது இயேசுவின் பொருட்டு தம்மையே அழித்து கொள்பவர் நித்திய வாழ்வை அடைவார் என்று விளக்கலாம். மறை சாட்சிகள் என்று நாம் கூறும் புனிதர்களை, இயேசு ஆண்டவருக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களை இந்த இறைவார்த்தை குறிப்பதாக நாம் பொதுவாக கருதுகிறோம். இன்னும் ஆழமாக தியானித்தால் அதையும் தாண்டிய பல அர்த்தங்கள் இந்த இறைவார்த்தைக்குள் பொதிந்திருப்பதை நாம் உணரலாம். தன்னையே அழித்து கொள்ளுதல் என்ற வார்த்தை தன் உயிரை தியாகம் செய்வதை மட்டுமல்ல, தான் என்ற அகந்தையை தியாகம் செய்வதை குறிக்கும் என்பதை நாம் தியானித்து அறிந்து கொள்ள முடியும். நம் வாழ்நாளில் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளும் பேறு நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரது போதனைகளை, படிப்பினைகளை, அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்த அனைத்தையும் படித்து தியானிக்கும் மாபெரும் வாய்ப்பு நாம் வாழும் காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாம் ஆண்டவர் இயேசுவை நேசிப்பது போல அவரது போதனைகளையும் நேசிக்கிறோம். அவர் நமக்கு கற்பித்தவற்றை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க நாம் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் அதையும் மீறி நமக்கு நமது சொந்த விருப்பு வெறுப்புகள், ஆசைகள், லட்சியங்கள் இருக்கின்றன. இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கும் படிப்பினைகளும் இருக்கின்றன. இவையெல்லாம் நம்மை ஆட்டி படைக்கும் போது நாம் ஆண்டவரின் போதனைகளை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு நம் மனம் போல் வாழும் சூழ்நிலை வருகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் நம் நேசர் இயேசுவுக்காக நம் சொந்த ஆசைகளை, விருப்பங்களை அழித்து கொள்ளும்போது, உலகத்தின் போதனைகளை உதறிவிடும்போது, எனது மரியாதை, எனது செல்வம், எனது படிப்பு, பதவி, எனது ஆணவம் இவற்றையெல்லாம் தியாகம் செய்ய துணியும் போது, என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்பவர் வாழ்வடைவர் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு நாம் பாத்திரமாவோம். ஆண்டவர் வாக்களித்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.